Students, இன்னைக்கு நம்ம 11th standard Max chapter 7 exercise 7.3 first question. So that determine x a x x equal to x minus a the whole square x plus 2a. Clear question வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா solve the following. So that சொல்லிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி solve the following the problems by using factors theorem. எல்லா சமயமே factors theorem மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா எக்ஸ்பேண்டிங் பண்ணக்கூடாது ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது யூசிங் ஃபேக்டர்ஸ் தேரும் ஓகேவா எக்ஸாம்பிள் சம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் அதை பேசிக்காக வச்சு தான் இப்போ அதை ஃபாலோ பண்ணி நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம் கிளியர் சொல்யூஷன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஃபேக்டர்ஸ் தேர்னா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க ரஃப் காலத்தில் எக்ஸ் மைனஸ் ஏத ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்போ எக்ஸ் மைனஸ் ஏத 0 எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்போ நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் x equal to a ன்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் எதுல அந்த டெட்டர்மின் வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் a x கத்துல a இங்க x க்கு அதனால a இப்போ இத பாக்கும்போது என்ன ஆகுது இது 0 ன்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் டெட்டர்மின் a equal to 0 நம்ம சொல்லலாம் எப்படி ஆல்ரெடி தெரியும் since r1 r2 r3 எல்லாமே ஐடென்டிக்கலா இருக்கு ஓகேவா therefore x minus a அந்த ஹோல் ஸ்கொயர்ன்றதுக்கு நம்ம இத கரெக்ட்டான ஒரு இது பண்ணலாம் எப்படினா n minus 1 is a factor of determine a அது எப்படினா இங்க எத்தனை ரோக்கு ஈக்குவலா இருக்கு n equal to 3 அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க x minus a 3 minus 1 is a factor of determine a அப்ப x minus a 2 ஆயிரும் is a factor of determine a clear அப்படி எழுதிக்கலாம் இப்போ 1 கண்டுபிடிச்சாச்சு நம்ம ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன நமக்கு x plus क्वेश्चन பாருங்க இப்போ இது மட்டும் தான் ஃபேக்டர்ஸ் கண்டுக்கும் இது வந்து is a factor னு ப்ரூவ் பண்றோம் ஏனா equal to 0 னு வந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் x plus 2a னுக்கா அதே பாருங்க அதே ரஃப் காலத்துல x plus 2a equal to 0 அப்ப x equal to minus 2a போடலாமா அததான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சப்ஸ்டிட்யூட் x equal to minus 2a கொடுத்திருக்க ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சு அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது செக் பண்ண போறோம் அவ்வளவுதான் அது டெட்டர்மின் a வந்து 0வா இல்லையான்னு செக் பண்ண போறோம் கிளியர் இப்போ இது x க்கு minus 2a வா a minus 2a a minus 2a கிளியர் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் r1 வேல்யூவை நம்ம r1 plus r2 plus r3 பண்ணலாமா பாருங்க ஒரு சம் போறோம் பாருங்க எப்படின்னா ரஃப் காலத்துல minus 2a plus a plus a அப்ப minus 2a plus 2a ஆயிடும் ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா 0 ஆயிடும் ஓகேவா r1 வேல்யூவோட r2 வேல்யூ r3 வேல்யூ ஆட் பண்றோம் இந்த சைடு இப்போ இது இங்க a minus 2a இது ஆட் பண்ணனா plus a ஆயிடும் அப்ப அதே தான் எல்லாமே ஆட் பண்ணா 0 ஆயிடும் எப்படி r1 வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம் ஓகே r1 வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது நமக்கு 0 0 0 r2 எதுமே சேஞ்ச் ஆகல r3 a minus 2a இப்போ டெட்டர்மின் 0 ஏனா டெட்டர்மின்ல எனி ரோவோ இல்ல காலமோ ஃபுல்லாவே வந்து 0 வந்தா அது ஹோல் டெட்டர்மினும் 0வா தான் இருக்கும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் therefore x plus 2a is a factor clear இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம டிகிரி கண்டுபிடிக்க போறோம் டிகிரி ஆஃப் determine a டிகிரிக்கு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நானே டிகிரி ஆஃப் determine a னா என்ன சொல்லிருக்கேன் இந்த டயகனல்ஸ் ஓகேவா கொடுத்திருக்க வேல்யூல டயகனல்ஸ் பவர் 1 அப்ப என்ன ஆகுது ஆட் பண்ணா 3 ஆகுது ஓகேவா அப்ப டிகிரி ஆஃப் determine a equal to 3 டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஃபேக்டர்ஸ் ஓகேவா டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து x minus a அது 2 னு கண்டுபிடிச்சோம் x plus 2a இருக்குல அது அப்போ இது வந்து இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 3 ஓகேவா therefore difference என்னவா இருக்கும் m equal to 3 minus 3 0
டிஃபரன்ஸ் வந்து m வேல்யூ 0 வந்தாலே நம்மளுக்கு ரிமைனிங் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? ஃபேக்டர்ஸ் தேர்றதுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது அவங்களே கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் வந்து ஈக்குவல் டு கே. ஓகேவா? இப்போ டெட்டர்மின் வேல்யூ என்ன இருக்கு நம்மளுக்கு? கொஸ்டின் என்ன? எக்ஸ் ஏ ஏ ஏ எக்ஸ் ஏ ஏ ஏ எக்ஸ்ன்னு இருக்கா? ஈக்குவல் டு கே வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் கே போடணும். அடுத்தது என்ன கொஸ்டின்? எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 2a. கிளியர்? இப்போ நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு ரேண்டமா 1 a ஈக்குவல் டு 2, அதாவது கே வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கே வேல்யூ 0 வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்பரை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளவுதான். வேற எது வேணாலும் போடலாம். ஆனா கே வேல்யூ வந்து நீங்க இந்த எக்ஸ் வேல்யூவும் ஏ வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு கே வேல்யூ 0 வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த நம்பர் வேணாலும். ஓகேவா? நீங்களே எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும்னு இல்லாம எது வேணாலும் எடுத்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டா இருக்கட்டும் 1 2 3 அப்படியே ஃபாலோ பண்ண போறேன். அவ்வளவுதான். இப்போ எக்ஸ் ஈக்குவல் கத்துல 1, ஏ இருக்கத்துல எல்லாம் 2 2 2 1 2 2 2 1 இருக்கா? கே ஈக்குவல் டு கே வேல்யூ என்ன? 1 minus 2 the whole square 1 plus 2 into 2 a value 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது? எக்ஸ்பேண்டிங் பண்ணும்போது 1 minus 4 minus 2 2 minus 4 plus 2 4 minus 2. Clear? Equal to k into 1 into 5. அப்போ minus 3 plus 4 plus 4 equal to 5k. 5k equal to இது வந்து 8 ஆகும். 8ல இருந்து 3 போச்சுன்னா 5. அப்போ k equal to 5 by 1. 5 by 5. கேன்சல் பண்ண 1. அப்போ k equal to 1ன்னு எடுத்துட்டு போய் நம்ம கொஸ்டின் எழுதிக்கோம்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கிளியர்மா? வெரி சிம்பிள் தான். ஈஸியா இருக்கும். ஓகேவா? நீங்களே அதை ஈஸியா நம்ம போட்டுடலாம். முதல்ல ஃபேக்டர்ஸ் டெட்டர்மின் 0 கொண்டு வரணும். அப்புறமா வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா கே இருக்கத்துல நம்ம போட வேண்டியதான் வேல்யூ. கே ஈக்குவல் டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்பேண்டிங் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இங்க கே வேல்யூ என்ன? 1 போட்டு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 2a இது அப்படியே போட்டுக்கலாம். தர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் என்ன? எக்ஸ் ஏ ஏ இங்க கே கத்துல 1 போட்ட அவ்வளவுதான். ஏ எக்ஸ் ஏ ஏ ஏ எக்ஸ் equal to x minus a the whole square plus into x plus 2a. இப்ப பாருங்க, hence proved. நம்ம கொடுத்திருக்க கொஸ்டின் இதே தானமா? இதை எடுத்து நம்ம இதை ப்ரூவ் பண்ணிக்கோம். எஸ் சார், நான் கொடுத்திருக்க கொஸ்டின் பாருங்க, இதை எடுத்து நம்ம இதை ப்ரூவ் பண்ணிக்கோம். அப்ப கொடுத்திருக்க வேல்யூ கரெக்ட். hence proved. Clear students? Thank you students.